ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அவர்களே, கப்படிச்சு கொடுத்த ஆண்ட்ரி பிளவர் அவர்களே, தினேஷ் கார்த்திக் அவர்களே, 18 வருஷமா பீட பிடிச்ச டீம் நீங்க வந்த பிறகுதான் கப்படிச்சீங்க. அதை நான் மறுத்து பேசல. சுற்றி நின்று பார்க்க களம் காண்பான் ஆனா உங்களை நம்பி ஏகப்பட்ட பேட்ட வம்பிழுத்து வச்சிருக்கேன். அதுவும் ராஜபிரியனோட அம்சாவிடையே எப்படா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த பாயா இருக்கணும். சோ 2வது கப்பு வேணும், ஏதாச்சும் பண்ணி வாங்கி தந்துருங்க. கேப்டன் ரஜத் படி அவர்களே, உங்களுக்கு பிறகு வர எவமேலுமே நம்பிக்கையிலான பேருக்கு ஹிட்டிங் பேட்ஸ்மேன். அந்த சிங்கப்பூர் சித்தப்பா சிஎஸ்கே மேட்சை தவிர்த்து மத்த எந்த மேட்சுமே அடிக்கல. ஆனா ஊர்பட்ட வம்ப இழுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறமா செஃபர்டு, இவன் பேட்ஸ்மேனா பவுலரானு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஆனா ஏதாச்சும் பண்ணிருவான். ஸ்டேஜ் ஜிதேஷ் சர்மா, இவனை உட்காரவும் வைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. விக்கெட் கீப்பரா போயிட்டான். எதுவுமே பண்ண மாட்டியாடா. எல்எஸ்சி மேட்ச் ஒரு மேட்ச் அடிச்சாடா போன வருஷம். இந்த வருஷம் அதோட பண்ண மாட்டா. ஒரு மேட்ச் ஆச்சு பண்றா ஏதாவது. Don't worry, Jitesh Sharma is here. I will take care of everything. அடுத்து குணால் பாண்டியா, என் கருப்பு சாமிடா. அவர் ஏதாச்சும் பண்ணுவாரா. போன வருஷம் ஃபைனல பண்ண மாதிரி இந்த வருஷம் பண்ணுவாரா. என்ன அம்புட்டு பண்ணி கிருன்னு இருக்காங்க. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்க. ஏசில் ஓட் போன வருஷம் செமிஃபைனல் பேக்னு சொல்லும் போல நான் ஃபயர் மாதிரி போன வருஷம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆனா இந்த வருஷம் ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. தயவு செய்து ஏதாச்சும் பண்ணுங்க. அடுத்தது புவிக்குட்டி, உங்களுக்கு உண்மையிலே T20 ஸ்குவாட்ல எடுக்கலன்னு அவ்வளவு ஃபீலிங். இந்த வருஷம் ஃபைனல்ல கப் அடிங்க, அதுக்கு கம்பீர பொலன்னு பொழக்கிறோம். யாஸ் தயால் இல்லாத இடத்த ரசிசலாம் நல்லா தான் பண்றீங்க, அதே மாதிரி பண்ணுங்க, நல்லது. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு